உன் வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி விட்டேன். நீ ஆசைப்பட்டதில் மிக பெரிய எதிர்பார்ப்பை இப்பொழுது நிறைவேற்றி விட்டேன். இந்த சூழ்நிலையில் இப்பொழுது நான் சொல்வதை கேட்டு தனிமையில் காத்திருந்தாலே போதும். விரைவில் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி நீ ஆனந்தப்படும் அளவிற்கு மிக சந்தோஷமான நிகழ்வொன்று நடக்கப் போகிறது. நல்லது நடக்கப் போகும் இந்த நேரத்தில் நீ தீயவர்களுடன் நட்பு கொள்ளாதே. தரம் தாழ்ந்த மனிதர்களிடமும் தீய குணம் கொண்டவர்களிடமும் பழகுவதை முதலில் நிறுத்திவிடு. எப்பொழுதும் நல்லவர்களுடனும் நல்ல குணம் கொண்டவர்களுடனும் பழகு. மனிதர்களின் குற்றங்கள் பெரும்பாலும் அவன் நாவில் இருந்துதான் பிறக்கிறது. நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல மனிதர்களிடம் பழகு. உன் வேண்டுதலை எதற்காக இப்பொழுது நிறைவேற்றியுள்ளேன் தெரியுமா? நீண்ட நாட்களாக நீ என்னிடம் மனம் வருந்தி இதையேதான் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். வேறு எதை செய்தாலும் உன் மனம் திருப்தி அடையவில்லை. அம்மா, இதை மட்டும் எப்படியாவது எனக்கு செய்து கொடுங்கள் என்று உன் மனதின் ஆசையெல்லாம் என்னிடம்தானே சொல்கிறாய். ஒரு அன்னையாக உனக்கான அத்தனை ஆசைகளையும் விருப்பங்களையும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றக்கூடிய கடமை எனக்கு இருப்பதால் தான் இப்பொழுது உன் ஆசைகளில் ஒன்றை நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். அதற்காகவே உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன். போலி உறவுகள் உன்னை சுற்றி இருந்து கொண்டு முதலை கண்ணீர் வடித்து அதில் உன்னை மூழ்கடிக்க நினைப்பார்கள். எல்லோரையும் நம்பி ஏமாந்து விட்டால் பிறகு உனக்கு மூச்சு திணறி முட்டி போவாய். எல்லோரையும் எல்லா நேரங்களிலும் நம்பாதே. உன்னை சுற்றி இருக்கும் நல்லவர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து பழகு. அவர்களுடன் மட்டும் பேசு. நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது உனக்கு ஏற்கனவே என்ன நடக்க வேண்டும் என்று முடிவெடுத்தாகிவிட்டது. இதுவரை நீ என்னை நாடி வராமல் இருந்திருந்ததால் தான் அதில் மாற்றம் நிகழாமல் இருந்திருக்கலாம். எது நன்மை, எதை செய்ய வேண்டும் என்ற புரிதலும் தெளிதலும் உனக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது நித்தமும் நீ என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உனக்கான நல்லதை நானும் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அவை அத்தனையும் புரிந்து கொண்டு நீ வாழ ஆரம்பித்தாலே உன் வாழ்வில் நன்மைகள் வந்து சேரும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி நீ எதிர்பார்த்தபடியே நீ கேட்டவை எல்லாம் நான் கொடுத்து விடுவேன். நான் சொல்வதை கேட்டு நீ மகானை போல் மாறு என்று நான் சொல்லவில்லை. எதற்கும் ஆசைப்படாமல் கஷ்டப்பட்டு உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றும் நான் சொல்லவில்லை. மனசாட்சிப்படி உனக்கு கிடைத்ததை வைத்துக்கொண்டு திருப்திகரமாக வாழப்பார் என்றுதான் சொல்கிறேன். எப்பொழுதும் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் காட்டு. உனக்கு எது நல்லதோ அதைதான் நான் உன் கண்களில் காட்டிக் கொண்டிருக்கிறேன். பணத்திற்கும் காலத்திற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்னவெனில், நீ எவ்வளவு பணம் வைத்திருக்கிறாய் என்பது உனக்கு தெரியும். ஆனால் உன் வாழ்நாள் எவ்வளவு வைத்திருக்கிறாய் என்பது உனக்கு தெரியாது. அதை நான் மட்டுமே அறிவேன். இந்த நொடி முதல் வருகிற எல்லா நொடிகளையும் சந்தோஷமாக வாழப்பார். நிகழ்காலத்தை சந்தோஷமாக வைத்துக் கொள்வது உன் கரங்களில்தான் இருக்கிறது. இந்த நிகழ்காலத்தை நீ சந்தோஷமாக வாழ்ந்தால் உன்னுடைய எதிர்காலமும் நிம்மதியாக இருக்கும். உன்னுடைய இலக்கும் உனது எல்லையும் மற்றவர்களிடம் பேசும் விதமும் எதுவரையில் இருக்க வேண்டும், எது உனது எல்லை என்பதை முதலில் உன் மனதிற்குள் தீர்மானித்துக்கொள். மற்றவர்கள் உன்னை பற்றி 1000 விமர்சனங்கள் கூறினாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய வியர்வையில் உருவாகும் செல்வம்தான் நிலையாய் நிலைத்திருக்கும். மற்றவர்களை கண்ணீர் விட வைத்து சேர்த்து வைக்கும் பணமானது உன் வாழ்வில் ஒருபோதும் நிலையான சந்தோஷத்தை கொடுக்காது. நான் ஒரு நாளும் உன்னை விட்டு விலக மாட்டேன். உனக்கு தேவையானதை கொடுத்து கொண்டே இருப்பதற்காகத்தானே உன் தாய் உன்னை சுற்றி சுற்றி வருகிறேன். ஒரு சில உறவுகள் சுற்றி உள்ளவர்களை பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் நேரம் இல்லை என்கிறார்கள். உண்மையான அன்பு இருந்தால் அங்கு பேசுவதற்கு நேரம் கிடைக்கும். பொய்யான அன்பு என்பது மற்றவர்களிடம் பேசாமல் இருப்பதற்கு என்ன காரணம் சொல்லலாம் என்பதை கண்டுபிடிக்கும். நீ மன்றாடி தோற்பதை விட மௌனத்தால் ஜெயிக்கலாம் என்று வைராக்கியத்தோடு அமைதியாக காத்திரு. பொறுமைக்கான பரிசு கிடைக்க தாமதமானாலும் மிக பெரிய அளவில் உனக்கு
அந்த பரிசை நான் கிடைக்கச் செய்வேன். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி நிம்மதியை கொடுக்க உன் தாய் நான் இருக்கிறேன். இறைவனால் கூட செய்ய முடியாத செயல் ஒன்று உண்டு என்பதை அறிவாயா? அது என்னவென்றால், ஏற்கனவே நடந்ததை நடவாததாய் மாற்ற முடியாது. நடந்தது நடந்ததுதான். அப்படி இருக்கும்போது இப்படி நடந்து விட்டதே என்று நீ வருத்தப்பட்டு வேதனைப்படுவதால் அதை மாற்றி அமைக்க முடியுமா என்ன? அதற்கு பதிலாக இனி நடக்கப் போவதை எப்படி நல்லபடியாக நடத்தலாம் என்று யோசனை செய். அதற்கான முயற்சிகளை செய். உன் தாய் நான் உனக்கு துணையாக இருந்து உன் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நீ நினைத்தது போலவே நடத்தி கொடுக்கிறேன். இன்று இன்பமாய் தெரிவது நாளையே கூட துன்பமாக தெரியலாம். இன்று துன்பமாய் தெரிவது நாளை இன்பமாய் மாறலாம். அதனால் இது வேண்டும் அது வேண்டாம் என்று எதையும் ஒதுக்காமல் அனைத்து நேரங்களிலும் சமநிலையாக இருக்க பழகு. உனக்கான சரியான நேரம் வரும் வரையிலும் உனக்கான செயல்களை சிந்தித்து வைத்து சிறப்பாக செயலாற்று. நான் உனக்கு நிச்சயம் வெற்றியை கொடுப்பேன். உனக்கு புத்தியையும் காரிய சித்தியையும் எப்பொழுதும் வழங்குவேன். இனி உனக்கு அனைத்திலும் ஜெயம்தான். மங்களம் உண்டாகட்டும்.